இவங்க மொட்டை அடிக்கிறாங்களாம். காது குத்துறதுக்கு மாமன்காரர் வந்து ஒரு சவரமோ 2 சவரனோ நகை எடுத்துட்டு வந்தாதான் மாமன்காரன் மடியிலே உட்கார வச்சு காது குத்துறீங்க. இப்போ இந்த அம்மா வந்து இப்போ இப்படிதான் பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் மேடம், இந்த அம்மான்னு சொல்லி என்னைய அப்படி கேவலப்படுத்துறாங்க? தங்கச்சின்னே சொல்லுமா. உண்மைதான், என்னுடைய தோழின்னு வச்சுக்கலாமா? சரி, என்னுடைய தோழி சொன்னாங்க. ஏன்னா இவங்க வந்து குறிப்பிட்டு இந்த 2 வருஷமா இப்படி பேசுவாங்கல்ல, மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம் பேசுவாங்கல்ல. 6வது வருஷம் இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, 10 பொருத்தத்தை பார்த்து 8 தெய்வத்தை பார்த்து செய்வாங்க இல்லையா, அதே தாலி கழுத்தில் ஏறினதுக்கு அப்புறம் அப்பையும் மங்கையர் மன்றம் இருக்கும். இதே இளமையான அம்பிகை அம்மா இருப்பாங்க. அப்ப இந்த அம்மா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப வந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப அதுக்கு நான் பதில் தரேன். இப்போ உட்கார சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க ஐஸ் வைக்கிறாங்க மேடம், உருகிடாதீங்க. அதாவது இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, முன்ன பின்ன செத்து பார்த்தாதான் சுடுகாட்டுக்கு வழி தெரியும்ன்ற மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. உனக்கு நல்ல காரியம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதாம்மா கூட்டு குடும்பம் கற்றுக் கொடுத்த பக்குவம். மேடம், இந்த திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்களே, அந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற திருமணத்தை சொர்க்கமாவே மாத்துறதா மேம் தனி குடும்பம். அதனால பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயில் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க கூட்டு குடும்ப வாழ்க்கையை பத்தியும் பேச வரல. அதனால திருமணமே வேணாம் திரிஞ்சிட்டு இருக்க திருமணமற்ற வாழ்க்கை பத்தியும் பேச வரல, குடித்தன வாழ்க்கை பத்தி பேச வந்திருக்கோம். அதுவும் மகிழ்ச்சியான தனி குடும்பத்தை பத்தி பேச வந்திருக்கோம் மேம். என்னதான் இருந்தாலும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் மேம். அடிச்சாலும் நான் தான் அடிப்பேன், அணைச்சாலும் நான் தான் அணைப்பேன். நீங்க எடுப்பீங்களா? நல்ல வேலை. எனக்கு என்னமோ நான் வேற மாதிரி சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். ஓகே. கணவன் அடி வாங்கதும் மனைவி அடி வாங்கதும் குடும்ப வாழ்க்கையில ஜகஜமப்பா. அதுதானே பார்த்தேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்ப தெரியுங்களா நிறைவடையும்? அவ மனசு எப்ப தெரியுமா அங்க சந்தோஷமா இருக்கும்? அதாவது கருவுற்ற நிலையில அந்த 10 மாசத்து கழிச்சு பெத்தெடுக்கும் போது அந்த குழந்தை சொல்லும் பாருங்க அம்மான்னு, அதுல தாங்க அந்த ஒரு பெண்ணோட உண்மையான சந்தோஷம் இருக்கு. அதுலதான் ஒரு ஆணுக்கு சந்தோஷம் இருக்கு. அப்பான்னு சொல்லி பாருங்க, அவன் ஒரு பொறுப்புள்ளவன்னு சொல்லும். யானைக்கு என்னதான் பலம் இருந்தாலும் அதை கட்டி போட்டு தான் வச்சிருக்கணும். அதுதாங்க குடும்பம், கூட்டு குடும்பம். எப்படின்றீங்களா? என்னதான் நமக்கு பல திறமைகள் ஒழிஞ்சிருந்து அதை வந்து கூட்டு குடும்பத்தில் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு வந்து நம்ம அக்காங்களாம் நிறைய பேர் பேசினாங்க. ஒரு சில திறமைகள் மற்றவர்களை புண்படுத்தும் என்ற நோக்கத்தினால் அந்த திறமைகளை கட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர மறுக்கிறது இந்த தனி குடுத்தனம். இந்த தனி குடுத்தனத்தை பத்தி பேசினவங்க எல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் பேசினாங்க. அதுக்கு தாங்க சொல்றேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துட்டு அப்புறமா கஷ்டப்படுங்க. அதாங்க அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறாங்களே, அங்க ஒவ்வொருத்தரோட எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பா தான் நீங்க இருக்க முடியும். அது ஒரு ஜெராக்ஸான வாழ்க்கைங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா? அதுக்கப்புறம் கூட்டு குடும்பத்துல 5 முகம் இருக்கிற குத்து விளக்கம். இப்ப யார் வீட்லயாவது குத்து விளக்கு ஏத்தி பார்த்திருக்கீங்களா? என்ன இருக்கு? காமாட்சி அம்மன் விளக்கு தானுங்க ஏத்துறோம். இந்த கூட்டு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எப்படின்னா, வானத்துல இருக்கிற பௌர்ணமி மாதிரிங்க. மாசத்துக்கு ஒரு நாள் யாருக்கு எப்ப அந்த மகிழ்ச்சி வரும்னு தெரியவே தெரியாதுங்க. இந்த தனி குடுத்தனத்தில் இருக்க மகிழ்ச்சியை பத்தி சொன்னாங்களே, அது எப்படி தெரியுங்களா? தேய்பிறை வளர்பிறை மாதிரி. எப்ப அவங்களுக்கு அன்பு வளரும், எப்ப அவங்களுக்கு அன்பு தேயும்னு அவங்களுக்கே தெரியாதுங்க. ஆனா திருமணமற்ற வாழ்க்கைன்னு இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி வானத்துல மின்னிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரிங்க. நாங்க எப்பயுமே ஜொலிச்சுக்கிட்டு இருப்போங்க. அது எங்க இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தனி குடுத்தனத்துல என்ன சொன்னாங்க? கூட்டு குடும்பத்தோட பிரச்சனையே சொன்னாங்க. அப்போ அங்க மகிழ்ச்சி இல்ல, கண்டிப்பா குறையுது. அவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? தனி குடுத்தனத்தோட சொன்னாங்க. அப்ப அங்க மகிழ்ச்சி குறையுது. நாங்க என்ன சொல்றோம்? நீங்களா இருங்க, அப்பதாங்க மகிழ்ச்சி. ஒருத்தர் அனுபவப்பட்டு பேசுறவங்களோட வார்த்தை தான் உண்மையா இருக்கோங்க. இவங்க எல்லாம் கற்பனையில மிதக்குறாங்க. கூட்டு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கே, அப்ப எல்லாரும் கூட்டு குடும்பத்துல இருக்காங்க. இன்னைக்கு என்னங்க நிலைமை? நம்ம வெளிநாட்டுக்காரங்க அப்படியே மூக்குல விரல வச்சான இன்னைக்கு எங்கங்க வைக்க முடியுது? 80% சமுதாயத்துல என்ன நடக்குது அதை பாருங்க. அப்ப இன்னைக்கு கூட்டு குடும்பம் இருக்கா? அப்ப அங்க மகிழ்ச்சி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப
அங்க மகிழ்ச்சி குறையுது. சரி, தனி கொடுத்துனா வேணும்னு போறாங்க. அங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? நீயா நானா, நான் சொல்றத நீ கேட்கறியா, நீ சொல்றத நான் கேட்கறனா? அங்கேயும் அவங்களுக்கு ஈகோ வந்துடுதுங்க. அங்கதாங்க விவாகரத்து அதிகமா வருது. அப்ப அங்கேயும் பிரச்சனை இருக்கதானங்க செய்யுது. அப்போ இதே திருமணமற்ற வாழ்க்கையில எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுது. இப்ப நம்ம வருஷத்தை என்ன பண்றோம்? கிமு கிபின்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி, காமு காப்பின்னு பிரிச்சுட்டாங்க. ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கல அப்படிங்கறதால தான் அந்த சந்தோஷத்தை ரெண்டாவே பிரிச்சு வச்சிருக்காங்கங்க. அன்பான அப்பா அம்மாவை கூட தன்னுடைய பொண்டாட்டி பேச்சால பிரிய வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை விட திருமணமற்ற வாழ்க்கையில் தான் முழுமையான மகிழ்ச்சியை அடைய முடியும். நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். அதனால அதிகப்படியா மகிழ்ச்சி அடையிறது திருமணமற்ற வாழ்க்கையிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன்.